வந்துட்டா தலைவன். வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் பார்த்தா மோட்டோவிலாக், டூரிங், டிராவலிங், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக போட்டிருக்கோம். உங்களுக்கு பைக் ரொம்ப பிடிக்குன்னு இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டங்குன்னு தட்டி விட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் ரொம்பவே ஹாப்பியாக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டியூக் 200 BS7க்கும் RC 200 BS4க்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரேஸ் வைக்க போகிறோம். சரி வாங்க அப்படியே பைக் ஓட்டோட விளாக் பண்ணுறேங்க. ஸோ RC 200, டியூக் 200 போகலாமா? என்ன முக்கி வண்டி பார்த்தீங்கன்னா என்னமோ கயிறு மாதிரி தொங்கிட்டுருக்கி அப்படின்னு கேட்பீங்க. இது நான் வாங்கணும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்சி ஸ்டோர் ஏரியா இறங்கிட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிக்க வேலை. அப்புறம் நேற்று எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல இது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மாட்டினேன், நல்லா இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலரு பைக் ஆரஞ்சு கலருக்கு நல்லா செட் ஆச்சுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. ஏய் பாய் வரேன். ஹெல்மெட் போட்டிருக்கனால அடையாளம் தெரிலங்க. சின்னதாக ஒரு ட்ராக் ரேஸ் வைக்க போகிறோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிற ஸ்பாட் தான். அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க, அவ்வளோக்கா வண்டியில் எதுவுமே வராது. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா RC 200க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரேஸ் மாதிரி வச்சு பிக்கப்பு டாப் எண்ட்லாம் பார்க்க போகிறோம். நான் வண்டி பார்த்தீங்கன்னா RC 200 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்பேங்க. ரிவ்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஓட்டவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நின்றுச்சு. அது எதனாலும் தெரில, சர்வீஸ் விடணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடுறதாங்க சொன்னான். சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 200 ஓட்டலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RC 200 ஓட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கெல்லாம் கார்னரிங் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. சரிங்க, நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். SLF இது பார்த்தீங்கன்னா எண்டிங் இடங்க. ஓகேங்களா? ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற இடம் இது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எந்த வண்டி வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கான், நானும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கேன். இந்த ட்ராக் ரேஸை பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எண்டிங். ஓகேங்களா? ரேஸ் ஓட்டிட்டு வந்து எண்டிங் பண்ணுற இடம். ஸ்டார்ட் பண்ணுற இடம் எதுன்னு நான் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா பசங்க அங்கே இருக்காங்க. பார்த்தீங்களா? அந்த வேப்ப மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இதோட முடிக்கிறது, அந்த கரண்ட் கம்பத்தோட பார்த்தீங்கன்னா என் பண்ணுறது. கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 200 ஓட்டலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு ஹாரன் அடிக்கணும், நான் ஒரு ஹாரன் அடிப்பேன். தேர்ட் ஹாரன் போது கிளம்பிடணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? வா வா வா. அவ்வளோதாங்க. இங்கே காணோன ஆளவே காணுமே. என்னாச்சு, நின்ட்டானா? இப்போதாங்க வரான். ஏன்டா என்னாச்சு? ஏன் ஆஃப் ஆயிடுச்சா வண்டி? ஏன் இதனால ஆஃப் ஆகுது? ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொண்டு விட்றா, வண்டி ப்ராப்பராக சர்வீஸ் விட்றா. சவா வா வா. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் போக போக பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட பார்த்தீங்கன்னா பாதியிலே ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபியூல் ஆயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நானும் கொண்டு போய் சர்வீஸ் விடுறான்னு சொன்னேன், பையன் கேட்கவே மாட்டுறாங்க. இந்த சைடு வரியா? வந்துட்டாங்க பையன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிட்டோம். சரி, இங்கிருந்து வச்சுக்கலாம். இங்கிருந்து அந்த வேப்ப மரம் இந்தா இது டியூ கொட்டு, நீ டியூ கொட்டு வா.
பிக்கப்லேயும் சரி டாப்லையும் சரி டியூக் அடிச்சிருச்சுங்க. டியூக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம RC 200 ஓட்ட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டியூக் ஓட்ட போகிறோம். ஏய் ஆஃப் ஆயிருச்சுடா, வண்டி ஆஃப் ஆகுதுங்க, வண்டி ஆஃப் ஆகுதுடா. புரியல. சரி 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 ஓகே. என்ன ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா RPM அடித்து பைக் ஓட்ட வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆகுதுடா வண்டி. தலைவன் பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா RC வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டோம். RC 200 பின்னாடி வருதான்னு பார்த்தீங்கன்னா நான் பைக்கை ஸ்லோ த்ராட்டில் பண்ணல, இப்படி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால் பார்த்தீங்கன்னா RC 200 வந்துட்டாங்க. ஓகே கடைசி ரவுண்டாச்சு பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகாமல் அப்படியே வந்துருச்சு. நீ பார்த்தீங்கன்னா பைக் கண்ட்ரோல் போகக்கூடாது, பைக் பார்த்தீங்கன்னா உன்னோட கண்ட்ரோலுக்கு வரணும். 115 தெரிலண்ணா, சரி பார்க்கல எவ்வளோ போச்சுன்னு பார்க்கல. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ராக் ரேஸ் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சாச்சுங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் 100 மீட்டர் அந்த இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் வச்சு முடித்தோம். பைக் பார்த்தீங்கன்னா நல்லாவே டஃப் கொடுத்துச்சுங்க. RC பார்த்தீங்கன்னா நல்லாவே டஃப் கொடுத்துச்சு. நான் டியூக்கை த்ராட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக தான் த்ராட்டில் பண்ணேன். ஆனால் RC பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு த்ராட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ராட்டில் பண்ணிட்டான். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் RC வரானா சொல்லி இப்படி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி த்ராட்டில் பார்த்தீங்கன்னா ரேஸே பண்ணல. ஸோ ரேஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா RC வரானா ஃப்ரெண்ட் வரானா சொல்லி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா RC ஜெயிச்சிருச்சுங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா RC ஜெயிச்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டியூக் ஜெயிச்சிருச்சு. தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கலங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு வச்சிருந்தா எது ஜெயிச்சிருங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணோம், அந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா RC சொதப்பிருச்சு. தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கல. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா RC பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சொதப்பிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ அதோட முடிச்சிட்டோம். அதே மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் யாருமே அவ்வளோக்கா வரமாட்டாங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ணல. நாங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்களால் மற்றவங்களும் யாரும் டிஸ்டர்ப் ஆகலை. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு தான் ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரோட்டில் ட்ரை பண்ணாதீங்க, சேஃபாக தான் ஓட்டணும். பைக் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பைக் கண்ட்ரோல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எங்கள் பைக்கை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ட்ரோல் மீறி பார்த்தீங்கன்னா பைக் போகாது. நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கு டியூக் பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு RC தான் பிடிக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச், டேக் கேர். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்க சுமிக்காக்கும் எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச், டேக் கேர், பாய்ங்க.